ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேருக்கு சொல்லலாம், பொண்ணெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ப்ரோ, கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு. மென்னா எல்லாருக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். தான் லவ் பண்ணுற பொண்ணு தனக்கு பிடித்த பொண்ணை டாமினேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, அவங்க தப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நார்மலாக சைக்காலஜிக்கலாக ஒரு பொண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பொதுவாகவே கண்ட்ரோல் பண்ணப்படுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்போ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினப்பான் அப்படின்னா, அவனுக்கு தான் பொண்டாட்டியோ இல்லை தன்னுடைய லவ்வரோ தன்னை மதிக்க மாட்டா, இல்லை தான் சொல்கிறத கேட்க மாட்டா அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுதே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். அதே மாதிரி ஒரு பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட கணவன் தன்னை விட்டுட்டு போயிடுவான், இல்லை தன்னுடைய கணவன் வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட சுற்ற ஆரம்பிப்பான் அப்படிங்கிற பயம் வரும்போது மட்டும்தான் அவங்களுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் டாமினேட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹை வேல்யூவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயத்தோடு சேர்ந்து இன்செக்யூரிட்டி வரும்போதே இன்னொருத்தரால் கண்ட்ரோல் பண்ணப்படுவீங்க. நம்பர் 1, ஒரு பொண்ணை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கிவ் சம் ஸ்பேஸ் டு ஹர். இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கும் கண்டுக்கிறாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய தற்குறிகள் ஃப்ரீடம் கொடுக்குறான் அப்படிங்கிற பேரில் அந்த பொண்ணை அவனோட பவுண்ட்ரியை தாண்டி பறக்க விட்டுட்டு கடைசியில் என் பொண்டாட்டி என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. அது வேறு டாபிக், நம்ம அப்புறம் பேசலாம். அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னா சில விஷயங்கள் பண்ணும் பொழுதே அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் முழுசாக ஒப்படைச்சிருங்க. இந்தப்பா இதை நீ பண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீ இப்படி தான் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ சில இடங்களில் அந்த பொண்ணு கையிலேயே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணே ப்ராப்பராக அந்த வேலையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க. அடுத்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பொண்ணோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுதே அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. கேட்குற மாதிரி வேணாலும் நடிப்பாங்களே தவிர கேட்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெறுப்பை உருவாக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உங்கள் மேலே அந்த பொண்ணுக்கு வெறுப்பு உண்டாயிடக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப அவேர்னஸோடையும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். நம்பர் 2, எமோஷ்னல் மேனிப்புலேஷன். இந்த இடத்துல இது ஒரு நெகட்டிவான ட்ரிக். நான் இனிஷியலாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு சில பசங்க பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, ஒன்லி பாசிட்டிவான ஒரு ஃபீலை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி நீங்கள் பாசிட்டிவான ஃபீலை கொடுத்துக்கிட்டே மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய லைஃப்பில் சடனாக டிஸப்பியர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒரு பொண்ணு கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகணும், அந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணு கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த எமோஷ்னல் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் அந்த பொண்ணை நீங்கள் எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எமோஷ்னல் கனெக்ஷன் உருவாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஃபீலை ஒரு பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சம்டைம்ஸ் எமோஷ்னலாக மேனிப்புலேட்டும் பண்ணணும். நிறைய பொண்ணுங்க இன்றைக்கி அதை விரும்பவும் செய்கிறாங்க. நம்பர் 3, இன்க்ரீஸ் யுவர் டிமாண்ட் வேல்யூ. மார்க்கெட்டில் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய பேர் அந்த பொருளை விரும்புகிறாங்க, நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த பொருளுக்கு எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் யோசிக்கவே மாட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாள் அதை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்லேயும் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இவனை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் அந்த பொண்ணு ப்ராப்பராக லிசன் பண்ணுவாங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு உங்களுடைய வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லோ வேல்யூவாக அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அந்த பொண்ணு டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 இந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணும். நம்பர் 4, அவாய்ட் ரிப்பீட்டிங் சுகர் வேர்ட்ஸ். சுகர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. சில சிம்ப்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க, என்னுடைய லைஃப்பில் நீ ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான்,
நீ இல்லை அப்படின்னா என்னுடைய லைஃப் வந்து நினச்சே பார்க்க முடியாது, நீ இல்லை அப்படின்னா நானும் செத்துருவேன் அப்படின்னு. இது என்றைக்கோ ஒரு நாள் அந்த பொண்ணை வந்து ஹாப்பியாக இல்லை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு சொன்னால் ஓகே. ஆனால் நீங்கள் இதை டெய்லி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீ வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஒன்றை தவிர என்னுடைய லைஃப்பில் எந்த பொண்ணும் கிடையாது, நீ இல்லை அப்படின்னா நான் செத்துருவேன், அந்த அளவுக்கு நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நீ வந்து டெய்லி காட்டிக்கிட்டு இருக்க. ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ என்னுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்க. சேம் டைம்ஸ் உன்னுடைய வேல்யூவை நீ அதாவது குறைக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான இம்பேக்ட் உன்னுடைய லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனுடைய லைஃப் இன்றைக்கி ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பசங்க இந்த சிம்பிளான வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணும்பொழுது அதை நிறைய பொண்ணுங்க தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்பர் 5, எக்ஸ்ப்ரெஸ் யுவர் மென் குவாலிட்டிஸ். இன்றைக்கி இருக்கிற பசங்கக்கிட்ட மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டூ மச் ஆஃப் ஃபெமினன் குவாலிட்டிஸ். அதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி இருக்கிற இந்த சோசியல் மீடியாஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், அதுக்கப்புறம் இந்த மூவிஸ். இந்த ஃபெமினன் குவாலிட்டியை நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு உங்கள்கிட்ட இன்னும் அஃபெக்ஷனாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்புத்தனமான வீடியோஸ் இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாஸில் அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா உன்னுடைய லைஃப்பை நீயே முடிச்சு விட்றதுக்கு ட்ரை பண்ணுற அப்படிங்கிறதான் மீனிங். ஏன் அப்படின்னா, என்ன தான் வீடியோவில் வந்து இந்த ஃபெமினன் குவாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கு உன் மேலே அஃபெக்ஷன் வரும் அப்படின்னு காட்டினாலும் அது ரியல் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. யார்கிட்டையிலெல்லாம் ஃபெமினன் குவாலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் டாமினேட்டடாகவும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, கடவுள் உன்னை மென்னாக படைச்சிருக்கான். ஸோ உன்னுடைய வேலை மென் குவாலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான். நீ ஃபெமினன் குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஸோ ஒரு மென்னும் ஃபெமினனும் சேரும்போது மட்டும்தான் அட்ராக்ஷன் உருவாகும். 2 இடத்துலையும் ஃபெமினன் குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரிப்பிள் தான் உண்டாகும். இது நான் சொல்லலை, இது வந்து சயின்ஸு சொல்லுது. ஸோ அது வந்து பொய் ஆகாது. ஃபைனல் ஒன், யூ மஸ்ட் பி எ பொட்டென்ஷியல் மென். பொட்டென்ஷியல் மென் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. யூ மஸ்ட் ஹவ் சம் மணி. உங்ககிட்ட உன்னையும் உன்னை நம்பி வர அந்த பொண்ணையும் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மணி இருக்கணும். அந்த மணியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த மணியை வந்து நீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ரெவன்யூ ஸ்ட்ரீமை வந்து நீ உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்கும் பொழுதே கண்டிப்பாக ஒன்னாலேயும் ஒரு பொட்டென்ஷியலான மென்னாக இந்த சொசைட்டியில் வந்து காட்டிக்கிற முடியும். திரும்ப சொல்கிறேன், நீ வந்து வீட்டில் மட்டும் பொட்டென்ஷியலாக இருந்து ஒரு யூஸும் கிடையாது. சொசைட்டியில் உன்னை 4 பேர் மதிக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பரான உங்ககிட்ட வேலை இருக்கணும், இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு என்னுடைய அப்பா கிட்ட சொத்து இருக்குது, என்னுடைய தாத்தா கிட்ட சொத்து இருக்குது. அப்பா சொத்தும் தாத்தா சொத்து வந்து உனக்கு மரியாதையாக கொடுக்காது. அந்த பொண்ணுக்கு உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் தாத்தா மேலேயும் தான் மரியாதையே வருமே தவிர உன் மேலே வராது. மரியாதை வரல அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை மதிக்கவே மாட்டா, நீ சொல்கிற வார்த்தையும் கேட்க மாட்டா. உன்னால் எந்த பொண்ணையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ திரும்ப சொல்கிறேன், அப்பா சொத்து தாத்தா சொத்து வேறு, ஆனால் உனக்கான பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை நீ தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை தாண்டி இந்த சொசைட்டியில் சில ஃபேக்டர்ஸ் நீட் டு கண்ட்ரோல் எ விமன் ஆர் கண்ட்ரோல் எ குரூப். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த சொசைட்டியில் இல்லை சோசியல் மீடியாஸில் காட்டுற சில விஷயங்களை வச்சு உங்களை நீங்களே தப்பாக மிஸ்லீட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அதிலிருந்து வெளியே வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நீ வச்சுக்கோ. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சில இடங்களில் தப்பு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீ நேரடியாகவே தப்புன்னு சொல்லலாம், அதற்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட நீ ரொம்ப கனிவாவோ இல்லை ரொம்ப டவுன் டு எர்த்தாக போகிற அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு சீட் பண்ணிட்டு போயிடுவான். வீடியோ அவ்வளோதான். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ராக்கெட் விடுவானுங்க. பொண்ணுங்களுக்கு நீ வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், நீ பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பொண்ணுங்கக்கிட்ட சஃபிஷியண்ட்டான ஃப்ரீடம் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ரீடம்மை ப்ராப்பராக யூஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அவேர்னஸ் மட்டும்தான் கொடுக்குறீங்க. அதைத்தான் நிறைய ஆண்கள் பண்ணுறதுக்கு மறந்துடுறானுங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணும் பொழுது உன்னால் அந்த சுச்சுவேஷனை உன்னோட கண்ட்ரோலில் எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஃப்ரீடம் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஃப்ரீடம் எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பெண்களும் அதை தான் விரும்புகிறாங்க. நான் வந்து தப்பாக போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு தப்பாக போகிறேன் அப்படின்னு என்னை வார்ன் பண்ணு, எனக்கு அவேர்னஸ் கொடு.
ஸோ இதுலேயும் உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கைட் பண்ணு அப்படிங்கிறத தான் விரும்புகிறாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு பெண்ணும் எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு ரோட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலை. அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்மகிட்ட ஃப்ரீடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற கோணத்தில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்களை வேட்டையாடுறதுக்கு சில நரிகள் ஓநாய்கள் இருக்குது தெரியுமா, அவங்க தான் பெண்களுக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையே வேட்டையாடிடுறாங்க. இது நிறைய இன்னசென்ட்டான பெண்களுக்கு தெரியறதில்ல. ஸோ வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு என்னோடய ஃபீட்பேக்கை நான் சொல்லணும்னு தோணுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.